பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு. வணக்கம். ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் குறிப்பா சொல்லணும்னா பாஜக ஆளாத மாநிலங்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பரவலாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தாச்சுன்னா இந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயம் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பல பகுதிகளில் திமுக அரசு இன்னைக்கு திமுக அவங்க அரசியல் கட்சி சார்பாக பல கண்டன ஆர்ப்பாட்டங்களை, கண்டன பொதுக்கூட்டங்களை நடத்திட்டு இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் பாஜகன்னு பார்த்தாச்சுன்னா மக்கள் மத்தியில இந்திக்கு ஆதரவாக, குறிப்பா சொல்லணும்னா மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக அவங்க கையெழுத்து இயக்கத்தை பாஜக அரசு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பேசியிருந்தோம். இந்த புதிய கல்விக் கொள்கை பிரச்சனையில ஹிந்தி மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய திமுக அரசும் பாஜக அரசும் மக்கள் மத்தியில ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம். அதன் தொடர்ச்சியா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா மக்கள் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் இந்த ஹிந்தி பிரச்சனை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆக போகுது. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில இந்த ஹிந்தி பிரச்சனை எப்படி பார்க்கப்படுது, இந்த புதிய கல்விக் கொள்கை எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மக்களுக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை பத்தின எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லாம தான் இருக்காங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா பாஜக அரசு இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இந்தி பாடமொழியை இலவசமாக மக்கள் மத்தியில் இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு அதை தடுக்குது அப்படிங்கிற மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய பல மக்களுடைய பார்வை இருக்கு. மக்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அடிப்படை அரசியல் அறிவு இல்லாம வெறும் வாக்காளராக இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தனை அப்படிதான் இருக்கு. எங்களுடைய பிள்ளை ஹிந்தி படிப்பதில் என்ன சிக்கல் வரப்போகுது, ஹிந்தி படிச்சாச்சுன்னா நாளைக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவும் தானே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் அவங்களுடைய மன ஓட்டமாக இருக்கு. ஆனா அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை பற்றியோ, இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய மற்ற சிக்கல்கள் பற்றியோ அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லாம இருக்கு. இந்த வீடியோ மூலமா இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த ஹிந்தி பிரச்சனை என்பது வெறும் மொழி பிரச்சனை அல்ல. இந்த ஹிந்தி பிரச்சனை என்பது வெறும் ஒரு கல்வி சார்ந்த பிரச்சனை கிடையாது. உங்களுடைய பிள்ளைகள் ஹிந்தி படிப்பதனால் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மொழி அழிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தியை படிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சொல்லுது. அப்படின்னும் கிடையாது. இங்க பிரச்சனை என்னன்னா அந்த ஹிந்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை தான் இங்க சிக்கலாவே இருக்கு. ஆனா இந்த சிக்கல் பத்தி எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, யாருமே மக்கள் மத்தியில சரியான ஒரு புரிதலை உருவாக்காம தான் இருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, மக்கள் அவரை வாக்களித்து சட்டசபைக்கு அனுப்புறாங்க. அவருடைய வேலை மக்கள் பிரச்சனைகளை சட்டசபையில் பேசுவது. அப்ப மக்களுக்கான பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள்கிட்ட நேரடியா பேசினாதான் தெரியும். அப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை விஷயத்துல அது புதிய கல்விக் கொள்கை அப்படின்னா என்ன, இந்த கல்விக் கொள்கையில என்னென்ன திட்டங்களை மத்திய அரசு சொல்லுது, இதுல எந்தெந்த விஷயங்கள் மக்களுக்கு எதிராக இருக்கு, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு எந்தெந்த விஷயங்கள் எதிராக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்கு இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நினைச்சா பண்ண முடியும். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வெறும் அரசியல் மட்டும்தான் முக்கியம். தேர்தல் வரும்போது சீட்டுக்காக சண்டை போடுவாங்களே தவிர அதுக்கு பிறகு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கணும், மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருக்கு, அதை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி போராடினதா நம்ம இதுவரைக்கும் பார்க்கல. தேர்தல் இருக்கக்கூடிய நேரங்கள்ல பல போராட்டங்களை முன்னெடுப்பாங்க. அதே மாதிரிதான் இப்போ ஹிந்தி பிரச்சனையை இவங்க கையில் எடுத்திருக்காங்க. இப்போ மக்களுக்கு ஒரு புரிதலை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவர்கள் மக்கள் பிரதிநிதிகள். இந்த மக்கள் பிரதிநிதிகள் செய்யாததை சமூக ஊடகங்கள் மூலமாக நம்மளால் இயன்ற அளவு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்ப்பதற்காக தான் இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஹிந்தி மட்டும்தான் இங்க பிரச்சனையான்னு கேட்டாங்கன்னா ஹிந்தி மட்டும் இங்க பிரச்சனை கிடையாது. ஒரு பிள்ளை ஹிந்தி படிக்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. ஹிந்தி ஒரு பாடமொழியாக வருவது இங்க ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லி பாஜக அரசு ஒரு திட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கு. அந்த திட்டம் தான் இங்க சிக்கலா இருக்கு. இங்க திமுக அரசு என்ன சொல்லுது, ஹிந்தியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. பாஜக அரசு என்ன சொல்லுதுன்னா மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க. இந்த மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழி எதுவாக வேணாலும் இருக்கலாம். தமிழ் தாய்மொழி கட்டாயம், கூட ஆங்கிலம், இந்த மூன்றாவது மொழி ஏதாவது ஒரு மொழி நம்மளுடைய தேவைக்கு
எந்த ஒரு மாநில மொழியாவது இந்தியாவில் கூட எந்த ஒரு மாநிலத்தின் மொழியாவது நம்ம எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் புதிய கல்விக் கொள்கையில இருக்கு. ஆனா அதை பாஜக அரசு எப்படி கொண்டு வருதுன்னா, இந்த 3வது மொழி அப்படின்னாலே ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து பாஜக அரசு வந்து இங்க உருவாக்குது. பாஜக அரசு வந்து அப்படி ஒரு பிம்பத்தை வந்து வெளிப்படையா உருவாக்குனாலும் மக்கள் மத்தியில கையெழுத்து இயக்கம் அப்படின்னு போகும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மும்மொழி கொள்கை. எங்கேயுமே போயிட்டு வந்து அவங்க ஹிந்தி அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க பயன்படுத்தல. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளாடி ஹிந்தி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியாச்சுன்னா எவ்வளவு பெரிய சிக்கல் வரும்னு பாஜகவுக்கு தெரியும். அதனால வந்து அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் வெறும் மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் வந்து முன் வச்சு வந்து மக்கள் மத்தியில் வந்து கையெழுத்து இயக்கத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்துல வந்து பாஜக வந்து இந்தியை ஆதரிக்குதா அப்படிங்கிற கேட்டாச்சுன்னா முழுக்க முழுக்க பாஜக வந்து ஹிந்தியை மட்டும்தான் ஆதரிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே இது இந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு எதிர்க்குதா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஹிந்தி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் வந்து தமிழக அரசு எதிர்க்கிறதே தவிர புதிய கல்விக் கொள்கை முற்றிலுமாக எதிர்த்ததாக எந்த ஒரு இடத்துலையும் வந்து தமிழக அரசோ தமிழக முதலமைச்சர் அவர்களோ எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பேசல. அவருடைய வாதம் எப்படி இருக்குன்னா, ஹிந்தியை தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம். ஹிந்தி வந்து பல மொழிகளை வந்து அழிச்சிருக்கு. இந்தியாவில இருந்த பல மொழிகளை வந்து இந்தியா அழிச்சிருக்கு. இந்திய வரலாற்றை புரட்டி பார்த்தாச்சுன்னா அது தெரியுது. பல மாநில மொழிகள் வந்து இன்னைக்கு வந்து இல்லாம இருக்கு. அது காரணம் வந்து ஹிந்தி தான். அதே மாதிரி தமிழும் அழிந்து விடும் அப்படிங்கிற மாதிரி திமுக அரசு வந்து பேசுது. இந்த திமுக அரசு வெறும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு பேசும்போதே மக்களுக்கே வந்து ஒரு குழப்பம் வருது. இப்ப திமுக அரசு வந்து ஹிந்தியை எதிர்க்குதா இல்ல வந்து புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்குதா? இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற வார்த்தையை வந்து மக்களுக்கே வந்து புதுசா இருக்கலாம், அவர் கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருக்கு. ஆனா அந்த வார்த்தையும் அந்த விஷயத்துக்கு அந்த புதிய கல்விக் கொள்கை பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கல்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதுல தமிழக அரசு வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இப்போ வந்து நமக்கே தெரியும், நம்ம எல்லாம் படிக்கும் வந்து 10ஆம் வகுப்பு வந்து பொதுத் தேர்வா இருந்தது, 12ஆம் வகுப்பு வந்து பொதுத் தேர்வா இருந்தது. அதன் பிறகு வந்து அந்த சமச்சீர் கல்விகள் அப்படியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து 10ஆம் வகுப்பு தேர்வு வந்து ஓரளவுக்கு எளிமைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனா பொதுத் தேர்வு இருக்கு, அந்த தேர்வு வந்து எளிமைப்படுத்தப்பட்டு ஒரு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட எளிமையா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா 12ஆம் வகுப்பு தேர்வு வந்து கொஞ்சம் கடினமான தேர்வு தான். ஆனா இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாங்கள் பொதுத் தேர்வை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எல்லாம் பொதுத் தேர்வு நடத்தும்போது அந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்களின் மனநிலை எப்படி இருக்கும், அவர்கள் எந்த சூழல்ல வந்து பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை வந்து நம்ம பெற்றோர்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்கள பள்ளியில காலையில நேரம் முடிஞ்சாச்சுன்னா பள்ளியில கொண்டு போய் சேர்ப்பதே எவ்வளவு பெரிய சிக்கலான விஷயம் அப்படிங்கிறது வந்து பெற்றோர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு பொதுத் தேர்வை கொண்டு வந்தால் அந்த பொதுத் தேர்வை அந்த குழந்தைகள் எப்படி அணுக முடியும்? இப்போ 3ஆம் வகுப்புல ஒரு குழந்தை வந்து தோல்வி அடைஞ்சாச்சுன்னா அந்த 4ஆம் வகுப்புக்கு போக முடியாது. திரும்ப 3ஆம் வகுப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் 4ஆம் வகுப்புக்கு போகணும். அதே மாதிரி தான் 5ஆம் வகுப்பும். 5ஆம் வகுப்புல தோல்வி அடைஞ்சாச்சுன்னா திரும்பவும் 5ஆம் வகுப்பு தான். 8ஆம் வகுப்புல தோல்வி அடைஞ்சா திரும்பவும் 8ஆம் வகுப்பு தான். இப்ப 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஏற்கனவே வந்து நடைமுறையில் இருக்கு. அதனால வந்து அதை பத்தி பேச வேண்டாம். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல வந்து கல்வி அறிவில் வந்து மிகவும் பின்தங்கி இருந்த காலகட்டத்துல அந்த மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி, இலவசமாக சீருடை, இலவசமாக மதிய உணவு அத்தனையும் கொடுத்து அந்த மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்தது வந்து ஐயா காமராஜர் அவர்கள். ஐயா காமராஜர் காலத்துல தான் வந்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அதிகப்படியான பள்ளிகள் துவங்கப்பட்டதே வந்து ஐயா காமராஜர் ஐயா ஆட்சி காலத்துல தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வந்து கல்வி அறிவில் பின்தங்கி இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அந்த காலத்துல இருந்த வறுமை. அந்த வறுமையின் காரணமாக தான் பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை வந்து பள்ளிக்கு விடாம அவர்களை வந்து வேலைக்கு அனுப்புறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஐயா காமராஜர் அவர்கள் கவனத்தில் எடுத்து அந்த மாணவர்களுக்கு வந்து உணவு, சீருடை அப்படின்னு அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்களை வர வைத்தவர் ஐயா காமராஜர் அவர்கள். ஐயா காமராஜர் அவர்கள் பற்ற வைத்த நெருப்பு தான் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே கல்வியில் தலை சிறந்த ஒரு மாநிலமாக இருப்பதற்கு முக்கிய காரணமே வந்து ஐயா காமராஜர் அவர்கள் தான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல திடீர்னு வந்து 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அப்படின்னு சொல்றது வந்து ஐயா காமராஜர் காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு கல்வியில் எந்த நிலையில இருந்தோ அதே நிலைக்கு தமிழ்நாடை வந்து திரும்பவும் கொண்டு போறதுக்கான ஒரு முயற்சியா தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடை எடுத்து பார்த்தாச்சுன்னா இன்ஜினியரிங் படிச்சுட்டு கூலி வேலைக்கு போறவங்க கூட இருக்காங்க, டிகிரி படிச்சுட்டு என்னெல்லாமோ டிகிரி படிச்சுட்டு கூலி வேலைக்கு போறவங்க இருக்காங்க. என்னதான் கூலி வேலை செஞ்சாலும் அவர்களுக்கு பின்னாடி ஒரு டிகிரி இருக்கு.
அந்த டிகிரிக்கான வேலை வாய்ப்பை அந்த மாணவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு கொடுப்பதுல வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு எந்த அளவுக்கு வந்து தன்னிறைவு அடைஞ்சிருக்குன்னு கேட்டாச்சுன்னா, இங்க இருக்கக்கூடிய கல்வி சதவீதத்தை விட வேலை வாய்ப்பு வந்து மிக குறைவா தான் இருக்கு. பல இன்ஜினியரிங் மாணவர்கள் வந்து கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க, பல டிகிரி படிச்ச மாணவர்கள் வந்து கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு குறைவை வந்து காட்டுது. ஆனா இந்த வேலை வாய்ப்பை பெருக்குவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு கேட்டாச்சுன்னா எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஆனா அந்த கல்வி அறிவை குறைப்பதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அதுக்காக தான் இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற விஷயத்த வந்து அரசு வந்து கொண்டு வருது. 3ஆம் வகுப்புல ஒரு மாணவன் தோல்வி அடைஞ்சாச்சுன்னா அவனால வந்து அடுத்து வந்து அந்த கல்வியை வந்து அவனால தொடர முடியுமா? 5ஆம் வகுப்புல வந்து பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல அவன் தோல்வி அடைகிறான், அவனால வந்து அந்த கல்வியை வந்து தொடர முடியுமா? 8ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அப்படி ஒரு விஷயம் வந்து 8ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு வந்து இந்த புதிய கல்விக் கொள்கையை திணிச்சு மக்களுடைய இந்த மாணவர்களுக்கான கல்வியை வந்து நாங்க வந்து பறைக்க போறோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு காலமே வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயத்தை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வருது. இந்த 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வைக்கிறாங்க. இந்த பொதுத் தேர்வுல தொடர்ந்து வந்து ஒரு ஆண்டு 2 ஆண்டுகள்ல வந்து அவங்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல, தொடர்ந்து வந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருக்காங்க. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடக்குது, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் அது 2 பொதுத் தேர்வுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2 செமஸ்டர் மாதிரி, நம்ம கல்லூரிகளில் படிக்கிற மாதிரி கல்லூரிகளில் வந்து 2 செமஸ்டர் படிக்கிற மாதிரி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து 2 செமஸ்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 பொதுத் தேர்வுகள் அப்படின்னு வந்து மத்திய அரசு வந்து சொல்லுது. அப்ப இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுலையோ இல்ல 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுலையோ ஒரு மாணவன் வந்து தோல்வி அடைகிறான், அவனால வந்து அதுக்கு மேல வந்து படிக்க முடியல. அப்படி ஒரு சூழல் வரும்போது மத்திய அரசு வந்து இன்னொரு திட்டத்தை வந்து இங்க கொண்டு வராங்க. இப்படி உங்களால படிக்க முடியலையா, உங்களுக்காக ஒரு விஷயத்த வந்து நாங்க பண்ண போறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வருது. இந்த விஸ்வகர்மா யோஜனா என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய குலத்தொழிலை நாமே செய்வதற்கு நமக்கான பயிற்சிகளை வந்து இந்த திட்டம் வந்து வழங்குது. நம்முடைய குலத்தொழிலை நாம் செய்ய வேண்டும்னா இந்த 8ஆம் வகுப்பு வரையோ 10ஆம் வகுப்பு வரையோ நம்ம வந்து பள்ளிக்கு போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குலத்தொழில தான் நம்ம செய்யணும்னா நம்ம அப்பா செய்யற தொழில அப்பா கூடவே பள்ளிகளுக்கு போகாமலே அப்பா கூடவே போய் அந்த வேலையை வந்து நம்மளால செய்ய முடியும். இல்ல நம்ம தாத்தா கூடவே போய் அந்த வேலையை வந்து நம்ம செய்ய முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பள்ளிக்கு வரோம்னா இந்த கல்வி மூலமாக நம்முடைய வாழ்வாதாரத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நம்ம பள்ளிக்கு வரோம். இந்த பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களை ஊக்குவித்து அவனை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசு வந்து யோசிக்கணுமே தவிர, இவனுக்கு படிப்பு வரலன்னா இவனுடைய குலத்தொழிலை வந்து இவனுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவனை வந்து குலத்தொழிலை செய்ய ஊக்குவிப்போம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வருதுன்னா, எந்த மாதிரியான ஒரு எதிர்காலத்தை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மத்திய அரசு வந்து உருவாக்கி கொடுக்க நினைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்க இருக்கு. இப்ப குலத்தொழில் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நிறைய தொழில்கள் இருக்கு. மீன் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, பனையேறதா இருந்தாலும் சரி, முடி திருத்துவதாக இருந்தாலும் சரி, சலவை செய்வதாக இருந்தாலும் சரி, மண்பாட்டம் செய்வதாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட குலத்தொழில்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய தொழில்கள் இருக்கு. இந்த தொழில்கள் செய்வதெல்லாம் ஒரு கேவலமான விஷயமா அப்படின்னு கேட்டதுன்னா கேவலமான விஷயம் கிடையாது. இப்போ ஒரு மண்பாண்டம் செய்த ஒரு குயவன் தன்னுடைய பிள்ளையை வந்து பள்ளியில சேர்த்து படிக்க வைக்கிறான்னா அவனுடைய கனவு வந்து அவனுடைய பிள்ளையும் அதே தொழிலை செய்யணும் அப்படின்னு இருக்காது. இப்போ ஒரு முடித்திருத்த தொழிலாளி தன்னுடைய பிள்ளையை வந்து பள்ளியில சேர்த்து படிக்க வைக்கிறான்னா அவனுடைய இலக்கு வந்து தன்னுடைய பிள்ளையும் அதே தொழிலை திரும்ப வந்து செய்யணும் அப்படின்னு இருக்காது. அப்படி இருக்கிற சூழல்ல மத்திய அரசு வந்து உங்களுக்கு படிப்பு வரலன்னா உங்களுடைய குலத்தொழிலை செய்வதற்கு நாங்கள் உங்களை ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து சரியான ஒரு நிலைப்பாடா இருக்காது. அதனால மக்கள் புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு வந்து பாஜக சரி திமுக சரி வெறும் ஹிந்தின்னு சொல்லி பேசிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஹிந்திக்கு பின்னாடி உங்கள் பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை உங்கள் பிள்ளையோட எதிர்காலத்தை கெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை வந்து ஒரு மிகப்பெரிய வலையை வந்து இங்க வந்து பின்னி வச்சிருக்காங்க. இந்த வலையில நீங்க வந்து வெறும் ஹிந்தி அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வலையில விழுந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலமே வந்து கேள்விக்குறியாகியோட சூழலை வந்து நம்மளால வந்து நம்ம கண் முன்னாடியே வந்து பார்க்க முடியும். இப்ப இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய கல்விக் கொள்கையில இந்த 2 மட்டும்தான் சிக்கலா அப்படின்னு கேட்டாச்சுன்னா இந்த 2ம் சிக்கல் கிடையாது. நான் அந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிற விஷயத்துல வந்து பாஜக அரசு ஹிந்தின்னு அழுத்தி பேசுவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவின் தேசிய மொழியாக எப்படியாவது ஹிந்தியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது மத்திய அரசு வந்து பல வேலைகளை வந்து பின்னாடி இருந்து செய்துட்டு இருக்காங்க. அது காங்கிரஸா இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து 2 அரசியல் கட்சிகளுமே மத்தியில் ஆட்சிக்கு வராங்கன்னா காங்கிரஸும் இந்த வேலையை பார்த்தது, இப்ப வந்து பாஜகவும் அதே வேலையை தான் பார்த்துட்டு அவளுடைய இலக்கை ஹிந்தியை எப்படியாவது வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வரணும். அதுக்காக தான் இந்த 3வது மொழி அப்படின்ற இடத்துல
பிற மாநில மொழிகள் ஏதாவது ஒன்று நீங்கள் படிங்க அப்படின்னு பேசுவதற்கு பதிலாக ஹிந்தியை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து பாஜக அரசு வந்து உருவாக்குது. இந்த ஹிந்தி படிச்சாச்சுன்னா, இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகள்ல வந்து ஹிந்தி போயாச்சுன்னா, அனைத்து பெற்றோர்களுக்கு மனதிலையும் வந்து ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஊடுருவி அந்த பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா, இந்தியாவின் தேசிய மொழியாக ஹிந்தியை அறிவிப்பதில் இங்க வந்து எந்த ஒரு சிக்கலும் இல்லாம போயிடும். நாளைக்கு வந்து ஒரு அரசு தேர்வு நடக்கும், மத்திய அரசு பணிக்கான ஒரு தேர்வு நடக்குதுன்னா அது வினாத்தாள் அத்தனை எப்படி இருக்கும்னா ஹிந்தியில தான் இருக்கும். ஹிந்தி தெரிஞ்சவனுக்கு தான் மத்திய அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இங்க உருவாகும். அப்போ இங்க ஒரு மாநிலத்தில் பேசக்கூடிய தாய்மொழிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழியக்கூடிய சூழல் உருவாகும். ஹிந்தி படிச்சாதான் அத்தனையும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கால சூழல் வருதுன்னா தாய்மொழியை படிக்கக்கூடிய மாணவர்களின் சதவீதம் வந்து தானாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, பாஜக ஆட்சி நடத்தக்கூடிய சில மாநிலங்கள் கூட தாய்மொழி கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடு அரசு தான் ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி பேசிட்டு இருக்கே தவிர தாய்மொழி கல்வி கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அறிக்கையுமே வந்து இதுவரைக்கும் வந்து வெளியிடாம இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வெளிப்படையா மக்கள் மத்தியில வந்து ஒரு கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தி எதிர்ப்புன்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர அந்த ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிராக ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை வந்து திமுக அரசு செய்ய தவறிவிட்டது. இன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து நிதி ஒதுக்கி இருக்கு. தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய சுமார் 2000 கோடியை வந்து புதிய கல்விக் கொள்கையை ஏற்றாலாம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையில 3வது மொழியும் இந்த பொது தேர்வும் தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டாச்சு. இந்த இன்னொரு விஷயத்தை வந்து மத்திய அரசு வந்து மறைமுகமா வந்து பூத்த பாக்குது. அதுதான் வந்து சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை வந்து மறைமுகமாக இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருவதற்காக தான் ஹிந்தியை விட்டு வந்து ஒரு வெள்ளோட்டம் பாக்குறாங்க. இந்த ஹிந்தி சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பின்னாடியே வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வருவாங்க. இதே வந்து உறுதிப்படுத்துற மாதிரி தான் 2024ஆம் ஆண்டு கணக்குப்படி இந்த மத்திய அரசு வந்து ஒவ்வொரு மொழிகளுக்கும் வந்து ஒரு நிதியை வந்து ஒதுக்கும். அப்படிங்கிற வகையில சமஸ்கிருதத்துக்கு 2024 கோடி ரூபாயை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. எந்த ஒரு மாநிலத்தின் பேச்சு மொழியாகவும் சமஸ்கிருதம் இல்லை. எந்த ஒரு பள்ளிக்கூடங்களிலோ எந்த ஒரு கல்லூரிகளிலோ சமஸ்கிருதம் வந்து ஒரு பாடமொழியாக இல்லை. ஆனாலும் அந்த சமஸ்கிருதத்துக்கு 2024 கோடியை வந்து மத்திய அரசு ஒதுக்கி இருக்குன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாம மத்திய அரசு ஒதுக்குமா? மத்திய அரசுக்கு முழுக்க முழுக்க கவனம் செலுத்துவதே ஹிந்திக்கு பின்னாடி சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி ஹிந்தி ஒரு வெள்ளோட்டம், அவ்வளவுதான். நாளைக்கு ஹிந்தி அழிஞ்சிடும், சமஸ்கிருதம் தான் அவர்களுக்கு மெயின். நாளைக்கு ஹிந்தியை அழித்து விட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வருவாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை நடைமுறையில வரும்போ ஏற்கனவே ஹிந்தி அமலில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சமஸ்கிருதத்தை படிக்க துவங்கும். ஏற்கனவே ஹிந்தி இல்லாத மாநிலங்கள் வந்து ஹிந்தியை படிக்க துவங்கும். இப்ப இந்த ஹிந்தியை படிக்க துவங்கியாச்சுன்னா அனைத்து மாநிலங்களையும் ஹிந்தி வந்து பரவியாச்சுன்னா இந்த சமஸ்கிருதம் தானாக வந்து உள்ள வரும். அதுக்காக தான் இப்போதே வந்து அந்த 2024 கோடியை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. இதுல இன்னொன்று பார்க்கணும்னா உலகின் மூத்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி வந்து நம்மளுடைய இந்தியா. தமிழ் மொழியின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லலாம். குமரி கண்டமே வந்து இன்னைக்கு வந்து இந்தியா இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இருந்தா உருவாச்சு அப்படிங்கலாம் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து பல நாடுகள்ல வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்கு. சிங்கப்பூர் எடுத்தாலும் சரி, மலேசியா போன்ற நாடுகள்ல வந்து தமிழ் வந்து ஒரு ஆட்சி மொழியா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்தியா மட்டும் தமிழை புறக்கணிப்பது ஏன்? ஆனா வந்து பாஜக அரசு மோடியாக இருந்தாலும் சரி, அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு மேடைக்கும் வந்து தமிழை வந்து பேசும்போது புகழ்த்தி பேசுறாங்க. இப்படி ஒரு மொழி இருக்கக்கூடிய நாட்டுல வந்து நாங்க இருக்கிறதுக்கு வந்து பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆனா அந்த தமிழுக்கு இவர்கள் இதுவரைக்கும் ஒதுக்கிய நிதி என்பது வெறும் 760 கோடி. இந்தியாவில் பலதரப்பட்ட மக்களால் பேசக்கூடிய தமிழுக்கு 706 கோடியும், இந்தியாவில் யாருமே பேசாத பேச்சுவழக்கில் இல்லாத ஒரு மொழிக்கு 2045 கோடியும் ஒதுக்குறது எந்த மாதிரியான ஒரு மனநிலையில மத்திய அரசு இதை பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். சோ மக்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து வெறும் ஹிந்தி பிரச்சனை அப்படின்னு பார்க்காம இந்த ஹிந்திக்கு பின்னாடி என்ன இருக்கு, இந்த புதிய கல்விக் கொள்கை வேற என்னென்ன விஷயங்களை வந்து பண்ண போகுது, இந்த புதிய கல்விக் கொள்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து முழுசா தெரிஞ்சுக்கணும். அடுத்து வரக்கூடிய வீடியோலையும் இந்த விஷயங்கள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.